ஃப்ரெண்ட்ஸ் சத்தமே இல்லாம வந்து பாருங்க, சிடாட் துறையில தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து சேலரிய பொறுத்தவரைக்கும் 25,500லேருந்து 81,100 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் மட்டும் தான் வந்து இருக்க போகுது. இன்டர்வியூ அந்த மாரி எதுவுமே வந்து இல்ல அப்படிங்கிறத தான் குடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 5த் மே தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க, உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சி.டாட்ல தான் வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ சி.டாட்னா வந்து சென்டர் ஃபார் டெவலப்மென்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ்லேருந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு டெக்னீஷியன் லெவல்ல வந்து போஸ்டிங் குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப். லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 5த் மேக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேட் வந்து உங்களுக்கு கிளியரா குடுத்துருக்காங்க. 5த் மே தான் வந்து லாஸ்ட் டேட்டா குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி வந்து உங்களுக்கு வந்து பாருங்க இதில சேலரின்னு பொறுத்தவரைக்கும் பே லெவல் 4 படி சேலரி வந்து வரும். 25,500லேருந்து 81,100 வந்து உங்களுக்கான சேலரி இருக்கும். 29 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெங்களூர் லொகேஷன்ல வந்து இருக்கும். நம்மளுக்கு நியர்பை வந்து பெங்களூர் லொகேஷன்ல வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து டிப்ளமோ இல்லன்னா வந்து நீங்க பிஇ, பிடெக்ல வந்து பாருங்க. மெக்கானிக்கலோ, இன்ஃபர்மேஷன் சிஸ்டமோ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனோ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷனோ இந்த மாரி நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 60% மார்க் வந்து நீங்க எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஏஜ பொறுத்தவரைக்கும் 25 இயர்ஸ்க்குள்ளார இருக்கிறவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதில டேட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் ஓப்பன் ஆயிடுச்சு. குளோசிங் டேட்ட பொறுத்தவரைக்கும் 5த் மே தான் வந்து லாஸ்ட் டேட். ஸோ ரிட்டன் எக்ஸாம் அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு லேட்டரா வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதில இன்டர்வியூ அந்த மாரி எதுவும் கிடையாது அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஒரே ஒரு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் மட்டும் தான் வந்து இருக்கும். அத ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட்டுமே வந்து இருக்கும். ஸோ ஏஜ் லிமிட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது இல்லாம ஆஸ் பர் தி கவர்ன்மென்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கும். ஸோ இதில மோட் ஆஃப் செலக்ஷன் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, ஸோ ரிட்டன் டெஸ்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அத ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. மத்தபடி இன்டர்வியூ அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ ரிட்டன் எக்ஸாம்க்கான பேட்டர்னுமே குடுத்துருக்காங்க. 100 மார்க் வந்து உங்களுக்கு இருக்கும். 90 நிமிஷம் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அனெக்ஸர் 1ல வந்து இதுக்கான சிலபஸ்மே வந்து இருக்கு. ஸோ இத வச்சு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஹவ் டூ அப்ளைல வந்து சி.டாட்.இன் இந்த வெப்சைட்ல போய் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதிலேயே வந்து பாருங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. அதே மாரி எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு வந்து பாருங்க, எக்ஸாம் சென்டர் எங்க இருக்குன்னா, உங்களுக்கு பெங்களூர் லொகேஷன்ல வந்து எக்ஸாம் வந்து சென்டர் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரியும் குடுத்துருக்காங்க. ஸோ இதில ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி அதெல்லாம் வந்து உங்களுக்கு வெப்சைட்ல வந்து இருக்கும். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.